ராதிகா, புதுச்சேரியில இந்தியா கூட்டணி சார்பில் இதுவரை பேச்சுவார்த்தை நிறைவு பெறாத நிலையில், அதாவது உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு 16 இடங்களும், திமுகவுக்கு 12 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைக்கு தலா ஒரு தொகுதிகள் என்று முடிவு செய்யப்பட்டு, ஆனால் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதில் விடியற் காலை வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அது இழுபறியிலே முடிந்தது. ஆனால் காலையில் என்ன நிலவரம் பாத்தீங்கன்னா 30 தொகுதியிலும் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து கொள்ளலாம். ஆனால் யாருக்கு சீட் என்பதை அப்பொழுது மனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பிலும் திமுக சார்பிலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது உறுதியாக இருக்கிறவருக்கு மட்டும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறி அவர்கள் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் தலைவரும் வைத்திலிங்கம் எம்பியுமான அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைவர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் தலைவர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரசார் அவரது வைத்திலிங்கம் எம்பி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாத, ஆனால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு சீட்டு வழங்காத காங்கிரசார் வைத்திலிங்கம் எம்பி பதவியில் இருந்து கொண்டு அவருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவது. அவர் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார் என்றும் செய்ய போகிறார். அது மட்டுமல்லாத, மங்களம் தொகுதியில் ரகுபதி என்பவருக்கு சீட்டு வழங்காத கண்டித்தும் வைத்திலிங்கம் எம்பி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே போல நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட ஹரிகிருஷ்ணன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. அவர் தமிழரசு என்பவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்கிவிட்டார்கள் கூறியும் அவருடைய ஆதரவாளர்களும் 100க்கும் மேற்பட்டவர் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இருப்பது புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராதிகா, நீங்க ஒரு மனுஷன் 4 நாளா உங்க பேச்சுவார்த்தை கூட வச்சீங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணி நீங்க சீட்டு இல்லைன்னு சொல்றீங்க.